ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தை உன்னை பரிசுத்தமாக்குகிறது என்கிறார்கள். ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியில் உள்ள நேரம் பாதுகாப்புக்குரிய நேரம். அந்த நேரம் நடைபெறுகிற குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. எதை வைத்து கிடைக்கும் இந்த பாக்கியம்? எல்லா தொழுகையும் நீ நிறைவேற்றுகிற போது. நீ சுபஹ் தொழுது விட்டாயா, நீ தொழுகைக்குள் நடைபெறுகிற குற்றங்களை அல்லாஹ் ஒரு தொகை கொண்டு மன்னிப்பான். நாங்கள் சொல்லுறாங்க, சுபஹுக்கு பின்னால நமக்கு நடக்கிற சில குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் நடந்துடும், நடக்காமலாம் இருக்காது, சிதோ பெருசோ நடந்துடும். நடைபெறுகிற அந்த குற்றங்களை முகரு தொழுகை மன்னித்து விடும். முகருக்கும் அசருக்கும் இடையே நடைபெறும் குற்றத்தை அசர் மன்னிக்கும். மிக தெளிவான ஹதீஸ்.